மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வைரவநத்தம் கிராமத்தை சேர்ந்த 23 வயது பெண்ணின் கணவர் 1.5 வருடங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் 2 பெண் குழந்தைகளுடன் தனது பெற்றோர் வீட்டின் அருகே வசித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பெண் வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பும் போதும் இரவு நேரங்களிலும் பக்கத்து வீட்டுக்காரரும் திமுக நிர்வாகியும் மருமகனான 35 வயது மணிகண்டன் மது போதையில் அரை நிர்வாணத்துடன் தகாத ஆபாச வார்த்தைகள் பேசியும் செய்கைகள் காண்பித்தும் பாலியல் ரீதியில் துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் கடந்த 31ஆம் தேதி பக்கத்து வீட்டுக்காரரான மணிகண்டன் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். 3 நாட்களாகியும் சமயநல்லூர் அனைத்து மகளிர் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த மணிகண்டன் தான் ஒரு பத்திரிகையாளர் எனவும் தனது தாய் மாமன் திமுக ஒன்றிய அவை தலைவர், அதனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் கூறி புகாரை திரும்பப் பெறுமாறு கூறி மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்தார். எனக்கு கணவர் இல்லை, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மணிகண்டன்றவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. நைட்டு தண்ணி 12 மணிக்கு அன்டைமில் வந்து என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசி சண்டை போடுறாரு. கேட்டால் நான் அவைத்தலைவர், நான் டிஎம்கேல இருக்கேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி முந்தா நாள் எனக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் போய் சமயநல்லூர் காவல் நிலையம் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரில. 4 நாள் என் குழந்தைங்களோட காலைல போயிட்டு சாயந்தரம் 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன். கேட்டால் எந்த பதிலுமே எனக்கு சரியாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னால் அந்த இடத்துல குடியிருக்கவே முடியலை. எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. மேலும் சமயநல்லூர் போலீசார் மணிகண்டன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. மணிகண்டன் வீட்டில் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. போலீசார் அதனை ஆய்வு செய்தாலே நள்ளிரவில் அவர் செய்த உண்மை நிலை தெரியும். ஆனால் அரசியல் பின்புலம் காரணமாக இந்த புகார் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன் மீதே புகாரை திருப்புவதாக அந்த பெண் குற்றம் சாட்டி இருக்கிறார். 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு நடக்கிற பிரச்சனை நாளைக்கு என் பிள்ளைகளுக்கும் நடக்கணுன்ற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். எனக்கு தகுந்த ஆதாரம் சரியான அவர் நடவடிக்கை இந்த ஸ்டேஷனில் சரியான நடவடிக்கை எடுத்து அவர் சரியான தண்டனை கொடுக்கணும். அடுத்து அவர் என்னை பேசணுன்னாலே கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி. எனக்கு மட்டும் இல்லை, நான் என்னோட பெண் குழந்தைங்களுக்கும் வருங்கால பெண் குழந்தைகளுக்காக ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால் அவங்க ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கிறேன், அவர் வர சொல்லுவோம், விசாரிப்போம்னு சொன்னாங்க. அவர் வர சொல்லி விசாரிக்கவே இல்லை, விசாரணை பண்ணவே இல்லை. நான் தான் 3 நாளா போய் உட்காந்துட்டு வர ஸ்டேஷன். 3 நாள் ஆகியிருக்கேன் சார் ஸ்டேஷன்ல. 31ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணதுல இருந்து நேற்று 2ஆம் தேதி வரைக்கும் நான் ஸ்டேஷன்ல தான் இருந்துட்டு வரேன். ஆமா, என் வீட்டு பக்கத்து வீடு அவர். ஆமா, அடிக்கடி நான் வீட்டுல யார்ட்டையுமே தெரியப்படுத்தல. எனக்கு ரொம்ப டார்ச்சர் ஆனதுனால தான் நேற்று தான் எனக்கு வீட்டிலேயே தெரியப்படுத்திருக்கேன். அவங்க தான் எனக்கு தைரியம் சொல்லி இருந்திருக்காங்க. இல்லைன்னா மேலும் இதனால் தனக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளது எனவும் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டி இருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் கண்ணன். நாங்கள் பயந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் முடியாதவரை அடிச்சுக்கிடுவாங்கன்னு அவர் தூங்கினாரு. அவர்கிட்ட உசுப்பி நாங்கள் சொல்லவே இல்லை. நானும் அந்த பிள்ளையை கேட்டுட்டு பேசாமல் தூங்கிட்டோம். நாங்கள் என்ன செய்ய முடியும், பொம்பளையால் என்ன செய்ய முடியும்? தண்ணியை போட்டு ஃபுல் தண்ணி அவங்க வீட்டு வாசப்பில் நின்று பேசுகிறாரு. அவங்க வீட்டில் டிஷர்ட் கேமரா 2 வச்சுருக்காங்க. அந்த கேமராவில் பதிவாயிருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து காமிண்டா எங்கள் கேமராலாம் பதியலைன்னு பொய் சொல்கிறாங்க. நானும் என் மகளோட போய் 2 பேரும் தான் உட்காந்துருந்தோம். ஒரு டீ கூட குடிக்க எங்களுக்கு வழி இல்லை. அவங்க அந்த மேடம் போய் சாப்பிட்டு வாங்குறாங்க, காசு இல்லை. அவர் வரவே இல்லை. எத்தனை மணிக்கு மேடம் வர்றாருந்தா 10 மணிக்கு வந்துடுவாரு இருன்றாங்க. 10 மணிக்கு போய் 10 மணி இருக்குந்தா 10 மணிக்கும் வரல. 2 மணி சாப்பாட்டு டயத்தில் வரேன் இருக்காருந்தாங்க. 2 மணி வரையும் இருந்தோம். 2 மணிக்கும் வரல. 5 மணிக்கு வரேன் இருக்காரு இருமாண்டாங்க. 5 மணி வரையும் இருக்கிறோம், இல்லை வரல. திருப்பி நைட்டு 7 மணிக்கு வரேன் இருக்காரு இருமாண்டாங்க. அது வரைக்கும் இருக்கிறோம், வரல. நைட்டு 9 மணிக்கு வந்தாரு. 9 மணிக்கு வந்து போலீஸ்கார்ட்ட அவர் எஸ்பி ஆச்சு, அவர் பேர் ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவர் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், ஏமா உங்கள் அப்பா விட்டு சண்டையோட நீ வந்து தனியாக கேஸ் கொடுத்துருக்குற, அவங்களோட சேர்ந்தானமா கொடுத்துருக்குற, நீ எதுக்குமா தனியாக கொடுத்த அப்படின்னு இந்த பிள்ளைய ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மிரட்டுனாங்க.
மிரட்டி அந்த பிள்ளைய வாபஸ் வாங்குற மாதிரி பேப்பரை கொடுத்து ஒரு போலீஸ் பேப்பரை கொடுத்தாரு. பேப்பரை கொடுத்துருந்தா அதில் கையெழுத்து போட்டு கொடுமா அப்படின்றாரு. போட்டு கொடுக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை. இந்த மாதிரி அந்த பிள்ளை கணவனை இழந்து வந்து கொடூரமான நிலையை வந்து இங்கே வந்து குடியிருந்து அவர் தகப்பனார் வீட்டில் வந்து இருக்குதுங்க சார். அது பக்கத்தில் வந்து ஒரு மணிகண்டன்ற வந்து ப்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை தொந்தரவு நைட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்து பொதுவாதி பிரச்சனை கொண்டு பண்ணி நைட்டு 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு வந்து அவதூற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு பரப்பிக்கிட்டு தண்ணியை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு சார். அந்த பிள்ளையா போய் இதை வெளியில் சொன்னாலும் மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்கிற கூச்சப்பட்டுக்கிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 3 நாளாக போயிருக்கோம். 3 நாளாக எடுக்கிறேன்னு அந்த அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. அவனை ஒரு லூஸில் விட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலாம் சார். அந்த பிள்ளை நான் சாகிறேன் அதை பண்ண இதை பண்ண போகிறேன்னு சொல்லி மிரட்டி நாங்கள் பிடிச்சி வச்சு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். இப்போ திருப்பி நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் எப்படியே நாங்கள் பண்ணிடுறோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டு அவனை வந்து வெளியே விட்டாங்க சார். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஸ்டேஷனில் கொடுக்கலாம் சார். இது கண்டிப்பான முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அந்த பிள்ளை மன வருத்தத்துலேருந்து அந்த இடையூறுகளில் வந்து வேலை பார்த்து வரும்போது ஓவர் டார்ச் வண்டியை மறிச்சு நிப்பாட்டி கையை பிடிச்ச இழுக்க அது அந்த பிள்ளை கூச்சப்பட்டு அதுவும் ஓயாம ஒரு அபயத்தில் இருக்கனால ஓயாம ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இவரு அவர் பேர் முருகன். ஓயாம அபயத்தில் இருக்கனால டிஎம்கே செக்ஷன் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வர சொல்லி வந்துடுறாங்க. வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. திமுக வந்து அபயத்தில் இருக்காரு. அந்த இதை வச்சு இவர் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. வேற எதுவுமே இல்ல. அவரு கிட்ட எடுக்க மாட்டாங்க. அவங்க போனா போதும் போன் மட்டும் அவங்க நம்ம போன் மட்டும் வர மாட்டாங்க. ஆனா அவங்க போன் பண்ணா வந்துடுறாங்க. இங்க வந்து எல்லாமே என்ன செஞ்சாலும் அப்படி என்ன நடக்குதோ அது மட்டும் அப்படி கொண்டு போயிறாங்க. அவங்க கொடுத்தோம்னா எடுத்து போடுறாங்க. நம்ம ஊர் எடுக்கவே மாட்டாங்க. திமுகவில் நான் இருக்கேன். இனி எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்க வேணாலும் முருகன் சொல்றாரு சார். அவரு அதுக்கடுத்து இப்போ கேட்டால் மச்சின ப்ரெஸ்ல இருக்கேன். அவனையும் ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. அதனால நாங்கள் எதுவுமே அதே மாதிரி நாங்கள் உள்ள ஸ்டேஷன்ல எஸ்ஐ அப்படித்தான் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அப்படித்தான் சார் சொல்றாங்க. என் பேர் அழகர் சார்.